தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள கூட்டுறவு வங்கியில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் மேலாளர் பலி என்ற அண்மை செய்தி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள கூட்டுறவு வங்கியில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் மேலாளர் பலியாகியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை உடைய செய்தியாளர் முத்துராமன் வழங்கலாம் கேட்கலாம். முத்துராமன், முழு விவரங்கள். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சிக்கன நாணய சங்கத்தில் கம்ப்யூட்டர் பேட்டரி வெடித்தில் தீ விபத்தில் மேலாளர் பணி. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சிக்கன நாணய சங்கம் செயல்பட்டு வருகிறது. இங்கு ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள புதுக்குடியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் மகன் ஸ்ரீதரன், வயசு 52. இவர் செயலாளராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு மனைவி 2 மகள்கள் உள்ள நிலையில் இவருக்கு உதவியாக தற்கால பணியாளராக பெண் ஒருவர் வேலை செய்து வருகிறார். இந்த வங்கியுடன் இ சேவை மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த இ சேவை மையத்தில் ஒரு பெண் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் இன்று மதியம் இ சேவை மையத்தில் உள்ள பெண்ணும் ஸ்ரீதரன் உதவியாளரும் மதிய உணவுக்கு வெளியே சென்றுள்ளனர். ஸ்ரீதரன் மட்டும் தனியாக வங்கியில் இருந்துள்ளார். அந்த நேரத்தில் திடீரென பயங்கர சத்தத்துடன் கம்ப்யூட்டர் உள்ள பேட்டரி வெடித்ததில் பேட்டரி வெடித்த மலமலன தீ பரவி வங்கி முழுவதும் தீப்பற்றி கொண்டது. உடனே தனது மனைவிக்கு தொலைபேசியில் தகவல் தெரிவித்துள்ளனர். அதற்குள் தீ முழுமையாக பரவியுள்ள நிலையில் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வந்து பார்த்தபோது புகைமூட்டமாக இருந்துள்ளது. அருகில் உள்ளவர்கள் கண்ணாடி கதவுகளை உடைத்து உள்ளே சென்ற போது புகைமூட்டமாக இருந்துள்ளது. பின்னர் தீயில் சிக்கிய ஸ்ரீதரை அக்கம் பக்கத்தில் இருந்து மீட்டது. ஆனால் அவர் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளது தெரிய வர இது குறித்து பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீவைகுண்டத்து காவல்துறையினர் விசாரணை செய்து வருகிறார். ஷாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.